இந்த இடம் பெரியார் நகர். இன்று மதியம் நாகார்ஜுனா என்பவரை பற்றி வாசித்து தெரிந்து கொண்டேன். விக்கிபீடியா இதை பற்றி முன்பே தெரியும். ஆனால் ஒரு காணொளி செய்ய வேண்டும் என்று நான் முன்பு எண்ணவில்லை. அதிகமாக தகவல்களும் எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் இன்று அதை வாசித்து தெரிந்து கொண்டேன். ஆந்திர மாநிலத்தில் குண்டூரில் பிறந்தவர். 100 வயது வரை வாழ்ந்தவர். அவர் பிராமணர் குலத்தைச் சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதிகமான தகவல் இல்லை. இருந்தாலும் நாகார்ஜுனா 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 2ஆம் நூற்றுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தார். அவருக்கு பௌத்த மதத்தை விரும்பி அதை பற்றி தெரிந்து கொண்டு அதை பலருக்கு தெரிவித்தார். அவர் காலத்தில் திபெத்துக்கு சென்றுள்ளார். ஆந்திராவிலிருந்து திபெத்துக்கு தலாய் லாமா இருந்த இடத்திற்கெல்லாம் சென்று வந்துள்ளார். இப்பொழுது இருக்க தலாய் லாமா அல்ல, பல தலாய் லாமாக்கள் அங்கே இருந்துள்ளார்கள். அவர்களை சென்று பார்த்து வந்துள்ளார். புத்த மதம் பல நாடுகளுக்கு கிழக்கு தென்னாசிய கிழக்கு நாடுகளுக்கு சென்று வந்துள்ளது. அது மௌரிய பேரரசு காலத்திலேயே நாலந்தா பல்கலைக்கழகம் அதன் வாயிலாக பல நாடுகளுக்கு சென்றடைந்தது. அதனால்தான் இவர் திபெத்துக்கும் சென்று வந்துள்ளார். குறிப்பு இருக்கிறது. அவர் பௌத்த மதத்தை முற்றிலுமாக பின்பற்றினார். புத்த மதத்தில் 2 பிரிவுகள் இருக்கிறது. மகாயானம், அதைத்தான் பல மாநிலங்கள் பல நாடுகளில் பின்பற்றுகிறார்கள். மற்றொன்று அதை பின்பற்றுவதில்லை. இன்றளவும் பல விஷயங்கள் மாறிவிட்டன. புத்தரையே கடவுளாக வணங்கக்கூடியத நிலை மாறிவிட்டது. புத்தவர் கடவுள் இல்லை என்று மறுத்தவர். ஆனால் இன்று எல்லோருமே கடவுளாக மதிக்கப்படுகின்றார்கள், வணங்குகிறார்கள். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பௌத்த மதத்திலே நாகார்ஜுனா சொல்வது போல போதி தர்மரும் அது 5ஆம் நூற்றாண்டில் அவரும் அதை பின்பற்றி அவர் புதிய மதத்தையே அவர் உருவாக்கினார். ஜென் புத்து மதம், ZEN, ஜென் புத்து மதம் என்பதை கொள்கைகள் எல்லாம் ஒன்றுதான், சற்று வேறுபாடுகள் இருக்கும். ஹீனயானம் அது யாரும் அதிகமாக பின்பற்றுவதில்லை. ஆனால் இந்த மகாயானத்தை தான் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதன்படி அவர்கள் நடக்கிறார்கள். அவர்களுக்கு என்று பல பூஜை முறைகள் உண்டு. மாமிசம் சாப்பிட மாட்டார்கள். முக்கியமாக மாமிசம் சாப்பிட மாட்டார்கள். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அது புத்தர் வழிபாடு தான், அவருடைய கொள்கைகள் தான். அந்த 8 ஃபோல்டு பாத் என்கிறார்களே, அதைத்தான் எல்லோரும் பின்பற்றுகிறார்கள். அந்த வகையில் தான் மகார்ஜுனாவும் வந்துள்ளார். ஏன் அவர் அப்பொழுது இருந்த மதத்தில் இருந்து இந்து மதமாகத்தான் அந்த காலத்தில் அதாவது சாகவாகனர்கள் இருந்த காலத்தில் தான் அது சாதவாகனர்கள். அதிலிருந்து சற்று வேறுபட்டு இவர் வந்துள்ளார். இவருக்கும் திபெத் சென்றுள்ளார், வடநாட்டிற்கு சென்றுள்ளார், புத்த மதத்தை தெரிந்துள்ளார். அதனால் தான் அவர் பல நாடுகளுக்கு அவர் சென்றுள்ளார். பல நாடுகள் வழியாக அவர் சென்று வந்துள்ளார். எனவே பௌத்தம் எப்படி சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான். எப்படி போதி தர்மர் இருந்தாரோ, கௌதம புத்தர் இருந்தாரோ, தலாய் லாமா இருந்தாரோ, இன்னும் எத்தனையோ சீன யாத்ரிகர்கள், அவர்களெல்லாம் இந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் தான். அதனால்தான் நாடு கடந்து, வீடு கடந்து, மொழி கடந்து, இடம் கடந்து அவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு புத்தகமாக அவர் எழுதினார்கள். எனவே பௌத்தத்தை கடைப்பிடிப்பது ஒரு சிறந்ததாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் அது நமக்கு சரியான உந்துதலையும் வழிகாட்டுதலையும் கிடைக்கும். அந்த வகையில் இன்று இந்த தலைவரை பற்றி, புத்த மதத்தை பற்றி நான் பேசினேன். அதனால் நீங்களும் அதை நாகார்ஜுனாவை பற்றி நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நாகார்ஜுனா டேம் என்று ஒன்று ஆந்திராவிலே இருக்கிறது. அதை சென்றாலும் நீங்கள் பார்க்கலாம். அவர் பேரை வைத்து தான் அந்த டேமே அவர்கள் செய்தார்கள்.
பெயர் வைத்தார்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாகார்ஜுனா பற்றிய தகவல் மேலும் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் அதை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். நான் ஒரு குறிப்பு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் ஒன்றே ஒன்று, புத்த மதம்தான் அடிப்படை, அதுக்கு வேறு எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.